அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேஷ்மா. நான் எழுதிய முதல் கதைக்கு இவ்வளவு அன்பான வரவேற்பை அளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது முதல் கதையில் ராஜாவுடன் நான் பகிர்ந்து கொண்ட மிக முதல் அனுபவத்தை பற்றி எழுதியிருந்தேன். அதன் பிறகு நான் கல்லூரி படிப்பை தொடங்கினேன். ராஜாவும் நானும் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஜோடியாக மாறினோம். ராஜா 22 வயது தனது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நல்ல வேலையை பெற்றார். என்னை பொறுத்தவரை ரேஷ்மா 20 வயது. எங்கள் காதல் உறவின் ஒரு வருடம் மிக அழகாக கடந்து சென்றது. என் தோழிகள் தங்கள் காதலர்களுடன் பகிர்ந்து கொண்டதை விட நான் ராஜாவுடன் மிக அதிகமான செயல்களில் ஈடுபட்டிருந்தேன். இருப்பினும் அந்த விவரங்கள் எதையும் நான் வேறு யாரிடமும் பகிர்ந்து கொண்டதே இல்லை. நான் மிகவும் அமைதியான, அடக்கமான பெண் என்று அறியப்பட்டவள். அதனால் என் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க எனக்குச் சிறிதும் விருப்பம் இருக்கவில்லை. என் பெற்றோரும் சற்று கண்டிப்பானவர்களாகவே இருந்தனர். என் அண்ணனும் ராஜாவும் ஒரே நிறுவனத்தில்தான் வேலை செய்து வந்தனர். என் அண்ணன் எப்படியோ பெற்றோரிடம் கெஞ்சிப் பேசி தான் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள அனுமதி பெற்றிருந்தார். என் அண்ணனின் அந்த முயற்சிக்கு நானும் முழுமையாக துணை நின்றேன். நான் அவருக்கு துணையாக நின்றால் பிற்காலத்தில் என் காதல் வாழ்க்கைக்கு அவரும் துணையாக நிற்பார் என்று நான் கணக்கிட்டேன். ஒருவேளை அவர் எனக்கு துணையாக நட்சத்திரக்குறி நிற்காவிட்டாலும் நான் பெற்றோரிடம் இப்படி கேள்வி எழுப்பலாம் என்று நினைத்தேன். அவருக்கு காதல் திருமணம் செய்து கொள்ள அனுமதி கிடைத்தபோது எனக்கு மட்டும் ஏன் அனுமதி கிடைக்கக்கூடாது? அதன் பிறகு என் அண்ணன், அண்ணி மற்றும் என் பெற்றோர் என அனைவரும் ஒரு இயல்பான, அமைதியான வாழ்க்கையில் நிலை பெற்றனர். எனது சொந்த காதல் வாழ்க்கையும் தொடர்ந்து மகிழ்ச்சியும் காதலும் நிறைந்ததாகவே அமைந்திருந்தது. காலப்போக்கில் எனது கல்லூரி வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. எனக்கு ஒரு வேலை கிடைத்த பிறகுதான் நானும் ராஜாவும் காதலித்து வருவதை பற்றிய செய்தியை என் குடும்பத்தினரிடம் தெரிவித்தேன். ஆரம்பத்தில் எங்கள் இரு குடும்பத்தினரும் எங்களை வெகுவாக கெஞ்சவும் மன்றாடவும் வைத்தனர். ஆனால் இறுதியில் அவர்கள் எங்கள் உணர்வுகளை புரிந்துகொண்டு தங்கள் சம்மதத்தை தெரிவித்தனர். கடந்த காலத்தில் நாங்கள் ஏற்கனவே உடல் ரீதியாக நெருக்கமாக இருந்திருந்தாலும் எங்கள் திருமணத்தின் முதல் இரவு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக அமைந்தது. இப்போது எந்தவித பயமோ அல்லது அவசரமோ இல்லாமல் நாங்கள் மெதுவாகவும் நிதானமாகவும் மிக ஆழமான அந்தரங்கத்துடனும் ஒன்றிணைய தயாராகிக் கொண்டிருந்தோம். இது எங்கள் 3 BHK குடியிருப்பின் பிரதான படுக்கையறையில் நிகழ்ந்தது. படுக்கையானது மல்லிகை மற்றும் ரோஜா இதழ்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த அறையின் சூழலே ஏதோ ஒரு போதையை ஊட்டுவது போல உணர்த்தியது. ராஜா பாரம்பரிய வேட்டி மற்றும் சட்டை அணிந்த அந்த அறையில் எனக்காக காத்திருந்தார். என் நாத்தனாரும் அம்மாவும் எனக்கு சில அறிவுரைகளை வழங்கினர். ஒருவேளை பாலியல் விஷயங்களில் எனக்கு அனுபவம் குறைவு என்று அவர்கள் கருதியிருக்கலாம். என் கணவரிடம் மென்மையாகவும் இணக்கமாகவும் நடந்து கொள்ளுமாறு கூறிய அவர்கள் அனைத்தும் இயல்பாகவே நடந்தேறும் என்றும் எனக்கு உறுதியளித்தனர். ராஜாவுக்கும் எனக்கும் முன்பே நெருக்கமான உறவு இருந்தபோதிலும் எங்கள் முதலிரவு தாம்பத்தியம் தொடங்கும் சடங்கு குறித்த எதிர்பார்ப்பு எங்கள் இதயங்களுக்குள் வண்ணத்துப்பூச்சிகள் பறப்பது போன்ற ஒரு படபடப்பை ஏற்படுத்தியது. புதிய மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மென்மையான சிவப்பு நிற பட்டுச் சேலை உடுத்தியவளாக ஒரு டம்ளர் பாலுடன் நான் அறையின் வாசலை நோக்கிச் சென்றேன். ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது என் பதற்றம் அதிகரித்து கொண்டே சென்றது. நான் மெதுவாக கதவை திறந்து லேசான கூச்சத்துடன் உள்ளே நுழைந்தேன். எனக்கு பின்னால் என் நாத்தனார் வெளியிலிருந்து கதவை பூட்டினார். ரோஜா இதழ்களால் சூழப்பட்ட படுக்கையில் ராஜா எனக்காக காத்திருந்தார். என்னை பார்த்த கணமே அவர் எழுந்து வந்து பிரதான கதவை பூட்டினார். நாங்கள் இருவரும் அங்கே அப்படியே நின்று ஒருவரையொருவர் உற்று நோக்கிக் கொண்டோம். எங்கள் முதல் சந்திப்பின்போது நாங்கள் உணர்ந்த அதே விதமான பதற்றம் இதுவல்ல. மாறாக அங்கே ஒரு தனித்துவமான தீப்பொறி, ஒரு விசேஷமான சிலிர்ப்பு இருந்தது.
நாங்கள் எப்போதும் கனவு கண்டது போலவே இறுதியாக கணவன் மனைவியாக நெருக்கமாக இணையப்போகிறோம் என்பதை உணர்ந்த அவர் ஆழ்ந்த மகிழ்ச்சியில் திளைப்பதை என்னால் உணர முடிந்தது. பின்னர் ராஜா மெதுவாக என் கன்னத்தில் தன் கையை வைத்து என் கண்களை உற்று நோக்கி புருவங்களை உயர்த்தி ஒரு மௌனமான கேள்வியை எழுப்பி எனக்கு ஒரு குறும்புத்தனமான கண் சிமிட்டலை அளித்தார். நான் என் தலையை மட்டும் அசைத்து அனைத்தும் சரியாகவே இருக்கிறது என்று சைகை காட்டினேன். நான் அந்த பால் டம்ளரை ஓரமாக வைத்துவிட்டு அவர் கால்களை தொட்டு வணங்கி அவரிடம் ஆசி பெற்றேன். அதன்பின் அந்த பால் டம்ளரை அவரிடம் நீட்டினேன். ராஜா அதிலிருந்து ஒரு வாய் பருகினார். எங்கள் இருவரின் ஆன்மாவின் சாரமும் இனிமையாக பரிமாறிக் கொள்ளப்பட்ட தருணம் அது. அவசரமே இல்லாத அந்த நாள் ஒரு தனித்துவமான பேரின்பத்தை வழங்கியது. அறை முழுவதும் நிறைந்திருந்த மலர்களின் நறுமணம் முழுமையாகவே என்னை மயக்கிப் போட்டது. ஆசை ததும்பிய ராஜாவின் பார்வை ஒரு தீவிரமான வெப்பத்துடன் எரிந்தது. வழக்கமாக நாங்கள் சந்திக்கும் இரகசிய சந்திப்புகளைப் போலன்றி அவை எப்போதும் அவசரமும் பயமும் நிறைந்தவையாகவே இருக்கும். இன்று அவன் மிகுந்த நிதானத்துடனும் அமைதியுடனும் செயல்பட்டான். ராஜா அடிக்கடி என் கண்களை நேராக பார்த்தான். ஆசை ததும்பும் ஒரு புன்னகையை எனக்கு பரிசளித்தான்.